ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த வாய்ஸ் சீரிஸோட 9வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜோன் அப்படின்ற டீச்சரையும் பியோல் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டையும் காலியா இருக்க ஒரு ஹோட்டலோட ரூம்குள்ள ட்ராப் பண்ணிட்டு பிக் டிஷ் அப்படின்ற ஒருத்தன் அவங்கள வச்சு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கான தண்டனையை நான் லைவா கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். சின்னதா ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிட்டு டு பி கண்டினியூட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லைவை ஸ்டாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இங்க ரூம்ல இருக்க அந்த டீச்சரை பிடிச்சிட்டு மிரட்டுறான். உன் போனை இப்ப சுவிச் ஆஃப் பண்ணி போன்ல இருக்க சிம் கார்டை வெளியில தூக்கி போடுற, அங்க இருக்க பேஸ்பால் பேட் எடுத்து அந்த பொண்ணோட முகத்தை அடிச்சு உடைக்கிற, இத ரெண்டையும் நீ பண்ணலன்னு வச்சுக்கோ, இந்த பொண்ணோட நேக்கட் போட்டோஸ் என்கிட்ட இருக்கு, இப்பவே நான் லைவ்ல அந்த போட்டோஸை நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறான். இந்த டீச்சரும் எவ்வளவோ சொல்லி பாக்குறான், நீ செய்யறது எல்லாமே தப்பு, நீ யார் சொல்லி இதெல்லாம் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும், இது கிரைம், தயவு செஞ்சு இதை பண்ணாத அப்படின்ற மாதிரி இங்க டீச்சர் ஜூனும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு உடனே இந்த கிட்னாப்பர் இருந்துட்டு, நீ மத்தவங்களை பிளேம் பண்றதை நிறுத்துப்பா, தப்பு நீ தான் பண்ணிட்ட, தேவையில்லாம ஒரு சைக்கோ பொம்பளை கிட்ட போய் நீ பிரச்சனை பண்ணிட்ட, அந்த பொம்பளை உன்னை சும்மா விடுமா அப்படின்ற மாதிரி சொல்றான். யார் அந்த சைக்கோ பொம்பளைன்றது தெரியல, உனக்கு என்கிட்ட தானே பிரச்சனை, தயவு செஞ்சு நீ என்ன வேணாலும் பண்ண, அந்த பொண்ணை விட்டுடு அப்படின்ற மாதிரி இந்த டீச்சர் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அந்த கிட்னாப்பர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். உனக்கே நல்லா தெரியும் என்கிட்ட எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு சொல்லி, என்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு உன்னை பத்தி நான் தப்பா ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோ, அந்த வீடியோ வைரல் ஆகிடும், அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உன் பேர் கிட்டு போயிடும், உன் வாழ்க்கை நாசமா போயிடும், இதைதான் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க, எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்யறேன், வேற எதுவும் நான் செய்யலப்பா அப்படின்ற மாதிரி இந்த கிட்னாப்பர் சொல்லிட்டு இருக்கான். சோ இவனுக்கு மேல யாரோ இருந்துட்டு இதையெல்லாம் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்த டீச்சரும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு, ஆனா அவன் கேட்கவே இல்லையா. வேற வழி இல்லாம அவன் சொன்னதை செய்யறதுக்கு இவருமே ஒத்துக்கிறாரு. போனை சுவிச் ஆஃப் பண்ணி சிம் கார்டை கழட்டிடுறாரு. நீ சொன்னதை நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவன் திரும்பவும் லைவ் ஸ்டார்ட் பண்றான். இந்த டீச்சர் போய் கையில பேஸ்பால் பேட் எடுத்துட்டு அந்த பொண்ணு அடிக்கிறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்காரு. அங்க லைவ் ஓடிட்டு இருக்கு. இங்க கால் சென்டர்லயும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அவருக்கு அடிக்கிறதுக்கு மனசு எப்படி வரும்? அவர் நின்னுட்டு அழுதுட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இவனும் கத்திக்கிட்டே இருக்கான், அடி அடி, டைம் வேஸ்ட் பண்ணாத, அந்த பொண்ணு அடி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கானா. அதுக்குள்ள நம்ம டிஸ்பாச் டீம் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. டைரக்ட், தேசிக், பார்க் 3 பேர் தான் ஹோட்டலுக்குள்ள வந்திருக்காங்க. இவங்களை தேடிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிட்னாப்பருக்கு யார்கிட்டயோ இருந்து மெசேஜ் வருது, போலீஸ் வந்திருக்கு, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜை பார்த்ததும் இவன் எல்லாத்தையும் கழட்டி போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அதனால லைவுமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இவன் லைவ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றா, நீங்க உள்ள வந்துட்டீங்கன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டான், சீக்கிரம் அவனை தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே டாரிக்கு பின்னாடி யாரோ ஓடுற ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேக்குது. உனக்கு பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. இவங்களும் வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. எப்படி அந்த பொண்ணோட ரூமுக்கு வெளியே அந்த கிளிப் இருந்துச்சோ அதே கிளிப் அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ரூம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு பியோல் மட்டும்தான் இருக்கா. அங்க அந்த டீச்சர் ஜூன் இல்ல. எங்கம்மா அந்த டீச்சர் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணு இன்னமும் கண்ணை கட்டியே தான் உட்கார்ந்து இருக்கா. எனக்கு தெரியல சார், அந்த கிட்னாப்பர் வந்து டீச்சரை இழுத்துட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல சார், அந்த கிட்னாப்பர் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கிறது டீச்சருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவர் ஆபத்துல இருக்காரு, தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாளா. பார்க் கிட்ட அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு இவங்க 2 பேரும் ஹோட்டல் பூரா தேடிட்டு இருக்காங்க, அந்த கிட்னாப்பர் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இடமா ஆளாளுக்கு தேடி ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலோட கார் பார்க்கிங் கிட்ட ஒரு கர்ச்சீஃப் இருக்கு. அந்த கர்ச்சீஃப்ல குளோரோஃபார்ம் ஸ்மெல் அடிக்குது. சோ குளோரோஃபார்ம் வச்சு அந்த டீச்சர் அவன் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கார் பார்க்கிங்கோட சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாங்க, ஏதாவது கார் இந்த பக்கம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த காருமே இங்க இருந்து போகவே இல்ல, ஒரே ஒரு பைக் மட்டும் தான் போயிருக்கு. அதுல கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு எவனோ ஒருத்தன் எஸ்கேப் ஆகி போறான். ஆனா அவன் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான், அந்த டீச்சர் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கோட நம்பரையுமே நோட் பண்ணிக்கிறாங்க. இதோட ஓனர் யாரு என்னன்னு தேடுங்க, அது மட்டும் இல்லாம அந்த பிக் டிஷ் சேனல் வச்சிருந்தாலையா அவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள டிஸ்பாச் டீம்ல இருக்க மத்தவங்களும் வந்துடுறாங்க. இந்த பைக் காரனை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க கால் சென்டர்ல இருந்து சிசிடிவி மூலமா அந்த பைக் எங்க போகுது அப்படின்றத நோட் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க. இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ ரேஸ்ல ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அது கிரௌட் அதிகமா இருக்கிற ஏரியாங்கிறதுனால அவனால ரொம்ப வேகமா ஓடவும் முடியல. போய் ஒரு இடத்துல பைக்ல இருந்து கீழே விழுந்துடுறான். விழுந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கானா. பின்னாடியே டாரிக்கும் தேசிக்கும் அவனை விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பில்டிங்ல போய் ஜன்னல் கிட்ட நின்னுக்கிறான். கிட்ட வந்தீங்கன்னா குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பயந்து போய் வேற இருக்கான். டாரிக் சொல்றான், ஒழுங்கா இங்க வந்துருடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அவன் ரொம்ப பயத்துல இருக்கிறதால வராத கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறான். ஒரு கார் நிக்குது, அந்த கார் மேலே ஜம்ப் பண்ணிடுறான். காலில் அடிபட்டுடுது. தாங்கி அங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். டாரிக்கும் யோசிக்கவே இல்ல, டக்குன்னு அவனும் ஜம்ப் பண்ணி பின்னாடியே விரட்டிட்டு இருக்கான். அதுக்குள்ள தேசிக் என்ன பண்றான், பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைட்ல வந்து அவனை பாஞ்சு பிடிச்சு அரெஸ்டும் பண்ணிடுறான். ஆனா அதுக்கு அவன் என்ன சொல்றான், நீங்க தேடிட்டு இருக்க பிக் டிஷ் நான் இல்ல சார், நீங்க தப்பான ஆளை அரெஸ்ட் பண்றீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க சார் அப்படின்ற மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே கங்ஜோ ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றான். அந்த பிக் டிஷ் அப்படிங்கிறவனோட ஐடென்டிட்டியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவனோட பேரு பண்டி. அது மட்டும் இல்ல அந்த பைக்கோட ஓனர் பேரும் பண்டி தான். 2 பேரும் ஒரே ஆளு தான். அந்த பண்டியோட பிக் டிஷ் சேனலுக்கு வந்து வர்ற வருமானத்தை விட அவன் அந்த சேனல்ல செய்யற பிரச்சனைனால நிறைய பேர் நிறைய தடவை அவன் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டு சூ பண்ணிருக்காங்க. அதனால வந்த சம்பளத்தை விட அதிகமாவே அவன் நஷ்ட ஈடு கொடுத்து அவன் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கான். பத்ததுக்கு அவன் சேனலுமே இன்னும் கொஞ்ச நாள்ல க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனோட போட்டோவையும் அனுப்பி வைக்கிறாங்க. தேசிக் பாக்குறா, 2 மூஞ்சும் ஒரே மூஞ்சி தான். ஏன்டா நான் இல்லன்னு சொன்னா அப்ப இந்த மூஞ்சி யாரோடதா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கானா. இங்க பாருங்க, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்
ஜேர்னலிஸ்ட் மேல கை வச்சீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அடிங்க நீ ஜேர்னலிஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு தேசிக் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப டேரிக் வந்து அவனோட கையை ஸ்மெல் பண்ணி பாக்குறான். அவன் கையில எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரவே இல்ல. குளோரோஃபார்ம் வச்சு கிட்னாப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவன் கையில அந்த குளோரோஃபார்ம் ஸ்மெல் வரணும் இல்லையா? அவன் கையில அந்த ஸ்மெல் வரல. இவன் அந்த கிட்னாப்பர் இல்ல. மேபி இவன் மெயின் கல்பிரிட்டா இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டேரிக் சொல்றான். ஆமா சார், நான் எதுவுமே பண்ணல சார், எனக்கு ஒரு பொம்பளை தான் சார் இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனோட ஃபோன புடுங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியா யார்கிட்டயோ இருந்து மெசேஜ் வந்திருக்கு. போலீஸ் வந்துட்டாங்க. ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த பொண்ணு? எதுக்காக உன்ன இந்த மாரிலாம் பண்ண சொன்னா? அப்படின்ற மாரி கேட்குறாங்களா? எனக்கு யாருன்னுலாம் தெரியாது சார். நான் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த சமயத்துல குயின்ஸ் கிரவுன் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து எனக்கு இமெயில் வந்துச்சு. நான் சொல்ற வேலையை செஞ்சினா உனக்கு நிறைய பணம் குடுப்பேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இந்த டீச்சரும் அந்த ஸ்டூடெண்ட் பியோலும் சேர்ந்து இருக்கிற ஒரு போட்டோவை அனுப்பி வச்சாங்க. இவங்க 2 பேரோட லைஃபையும் நீ நாசம் பண்ணணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. எனக்கும் பணத்தேவை நிறைய இருந்ததுனால வேற வழி இல்லாம நானுமே ஒத்துக்கிட்டேன் சார். அந்த பொண்ணு பியோல் கூட போலீஸ் மாதிரி நடிச்சு என்கிட்ட பணத்தை ஏமாத்தினது அவ எனக்கு செட் பண்ண ட்ராப்லாம் கிடையாது. நான் தான் வேணும்னே அந்த பொண்ணு கிட்ட போய் மாட்டினேன். ஏன்னா அப்பதான் அவளை என்னோட ட்ராப்ல சிக்க வைக்க முடியும் அப்படின்றதுக்காக. இது எல்லாமே அந்த சைக்கோ பொம்பளை சொல்லிதான் சார் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. சரி, அந்த பொண்ணை நீ நேர்ல பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரே ஒரு தடவை தான் சார் நேர்ல மீட் பண்ணேன். அவங்க பணத்தை கொடுக்கறதுக்காக நேர்ல வந்தாங்க. கார் கண்ணாடி ஃபுல்லாவே பிளாக் கலர்ல டிண்ட் ஆகி இருந்ததுனால எனக்கு உள்ள யாரு இருந்தாங்கன்னு தெரியல. பணம் கொடுக்கும் போது லைட்டா ஓபன் பண்ணிட்டு கொடுத்தாங்க. அதனால என்னால எதுவுமே பார்க்க முடியல. ஆனா அவங்க மேல ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந்துச்சு. இந்த டென்டிஸ்ட் மேல எல்லாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே டேரிக் கங்ஜோவை காண்டாக்ட் பண்ணி இந்த டீச்சர் ஜூனோட இமெயில்ல போய் குயின்ஸ் கிரவுன் அப்படின்ற இமெயில் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லி சொல்றான். அவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. டீச்சர் ஜூனோட இமெயில் ஓபன் பண்ணா அவனோட இன்பாக்ஸ் ஃபுல்லாவே இந்த குயின்ஸ் கிரவுனோட இமெயில் மட்டும் தான் இருக்குது. ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்பியிருக்கா. கடந்த 3 மாசத்துல மட்டும் 5000 மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கலாம். ஆக்சுவலா இந்த டீச்சர் ஜூன் வந்து அவனோட இமெயில பசங்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவங்களுக்கு வந்து பிளாக் மாதிரி கிளாஸ் எடுக்கிறது, இல்லன்னா நோட்ஸ் அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனா இந்த குயின்ஸ் கிரவுன் அப்படின்ற ஐடியில இருந்து அவனுக்கு மெசேஜ் அனுப்பி பயங்கரமா தொல்லை பண்ணதுனால பசங்களுக்கு பாடம் எடுக்கிற வேலையவே அவன் ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. மேபி இந்த குயின்ஸ் கிரவுன் அப்படின்ற அந்த லேடி ஒரு ஸ்டாக்கரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி, அது யாரு என்னன்னு பாக்கலாம்னு பார்த்தா அந்த ஐடி ஆல்ரெடி டெலீட் பண்ணியாச்சு, கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம உள்ள வந்ததுமே இவங்கிட்ட மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருந்திருக்கணும். நம்ம வந்ததை பார்த்துட்டு இருந்திருக்கணும். மேபி ஏதாவது டாக்ஸிலயோ இல்லையோ கார்லயோ எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கணும். இங்க இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க, நாங்க போய் அந்த ஹோட்டல்ல செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரிக்கும் தேஷுக்கும் திரும்ப அந்த ஹோட்டலுக்கே போறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு டென்டல் கிளினிக் தான் காமிக்கிறாங்க. அது டென்டல் கிளினிக் மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு சீரியல் கில்லரோட ஹைட் அவுட் மாதிரி இருக்குது. அவ்வளவு கிரீப்பியா காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு டென்டிஸ்ட் டாக்டர் தான் அந்த டீச்சரை கடத்திட்டு வந்து அங்க கட்டி போட்டு வச்சிருக்கா. நான் தான் உனக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்தேன்ல, என்னை இக்னோர் பண்ணாத, அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி. நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லையே, அதனாலதான் இப்ப அனுபவிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி இந்த டீச்சர் வேலை பார்த்த ஸ்கூல்ல இவனுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எல்லாம் எடுத்தாங்க இல்லையா. டீச்சர் கூட அஃபைர் இருந்துச்சு, லஞ்சம் வாங்கினா, ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சான்னு சொல்லிட்டு அது எல்லாமே இந்த டென்டிஸ்ட் பார்த்து விட்ட வேலை தான் போல இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்கூல்ல யாரோ ஒரு லேடி டீச்சருக்கு இந்த டீச்சரை பிடிச்சிருந்திருக்கும் போல இருக்கு. அதுக்காக அந்த டீச்சரையே காலி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தான் தெரியல. யாரோ ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா இவனை பார்த்து சிரிச்சாங்களாமா. அதுக்காக சோசியல் மீடியாவுல டெய்லி நைட்டு அந்த அம்மாவுக்கு தப்பான மெசேஜ் அனுப்பி தொல்லை பண்ணி இருந்திருக்கா. நான் உனக்காக இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ போய் அந்த பியோல் கூட சுத்திட்டு இருக்கியே, தப்பு தானே, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பல்ல புடுங்கும் போது வாயை க்ளோஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு கிளிப் போடுவாங்கல்ல, அதை மாட்டி நல்லா ஃபுல்லா அவன் வாயை ஓபன் பண்ணி விட்டுடுறான். அவன் கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவ பாட்டுக்கு பல்ல புடுங்குற அந்த கத்தியெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் பல்ல புடுங்கிட்டு இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், உனக்கு சாப்பாடு நல்லா நைஸா அரைச்சு நானே என் கையால உனக்கு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பல்ல புடுங்கிட்டு இருக்கான். அவன் கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க இவங்களுக்கு அந்த ஸ்டாக்கரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூமே கிடைக்கவே இல்லையா. அதனால இங்க பார்க்க கான்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட கேளு, அவளுக்கு அந்த கிட்னாப்பரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்க் அந்த பியோல்ட்ட கேக்குறா, நீ ஏதாவது அந்த கிட்னாப்பர் வந்து உங்க டீச்சர் தூக்கிட்டு போனப்போ நோட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் கண்ணு கட்டி இருந்ததுனால என்னால எதையும் நோட் பண்ண முடியல, நான் எதையும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்புறம் தான் அவ யோசிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்றா. எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரேஞ்சா பட்டுச்சு. முதல்ல டீச்சர் வந்து என்ன காப்பாத்துறதுக்காக ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கிட்னாப்பர் வந்து டீச்சரை அங்க இருந்து வெளியில தூக்கிட்டு போனான். டீச்சர் உள்ள வந்தப்ப அந்த டோரை ஓபன் பண்ற சத்தம் நார்மலா எப்பவும் கேட்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த கிட்னாப்பர் வந்து அந்த டீச்சரை தூக்கிட்டு போனப்ப இந்த ஸ்லைடிங் டோர் ஓபன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அதுதான் ஏன் அப்படி கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டதுமே அந்த ஹோட்டலோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க இருக்கிறது ரூம் நம்பர் 106. அத அந்த ப்ளூ பிரிண்ட்ல பாக்கும்போது பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க இந்த ரூமை வீடியோல பாத்துருப்பாங்க இல்லையா, அதுல வந்து சின்னதா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்றா. உடனே அந்த ஏரியாவை சேர்ந்த லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் அங்க இருப்பாரு ஒருத்தர். அவர் சொல்றாரு, இங்க இருக்க எல்லா ஹோட்டல்லையுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா, வெளியே டூரிஸ்டா இங்க வரவங்க எல்லாருமே தனியா பிரைவசி வேணும், அவங்களோட இல்லீகல் என்டர்டைன்மெண்ட்காக கொஞ்சம் சவுண்ட் ப்ரூஃபோட இருக்கிற ரூம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக எல்லா ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ரூம் வச்சுதான் கட்டுவாங்க அப்படி
அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. உடனே பார்க் அங்க அந்த ரூம் இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணி பாக்குறா, எங்கேயாவது சீக்ரெட்டான டோர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. செவுத்துல ஒரு இடத்துல சின்னதா விரிசல் மாதிரி தெரியுது. அதை புடிச்சு தள்ளி பார்க்கும்போது அது டோர் மாதிரி ஸ்லைட் ஆகுது. அதுக்குள்ள போனா மீதி பாதி ரூம் அங்கதான் இருக்கு. அங்க ஒரு டோருமே இருக்கு. அதை ஓபன் பண்ணா கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போற மாதிரி படிக்கட்டுமே இருக்கு. கங்ஜோ சொல்றா தனியா போகாத அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல கேட்காம அதுக்குள்ள இறங்கி போய்கிட்டு இருக்கா. உடனே கங்ஜோ டைரக்ட் கிட்டையும் தேசிக் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றா, இந்த மாதிரி அந்த ரூம்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, பார்க் வேற தனியா உள்ள போயிருக்கா, சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவசரமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்க அந்த டென்டிஸ்ட காமிக்கிறாங்க. அவ அந்த டாக்டரோட வாயில இருந்து 4-5 பல்ல புடிங்கி எடுத்துட்டா போல இருக்கு. ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. அவன் பாவம் துடிச்சிட்டு இருக்கான். அப்போ வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டதுமே இவ அந்த பல்ல புடுங்குற ஆயுதத்துல எதையோ ஒண்ணு எடுத்துட்டு வேகமா வெளியில போறா. அங்க அந்த பார்க் பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி வந்தா இல்லையா, அங்க எண்டல ஒரு ரூம் இருக்கிறத பார்த்துட்டு போய் மெதுவா அந்த டோரை ஓபன் பண்றா. இந்த டாக்டர் கையில ஏதோ கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு வேகமா வந்து பார்க் அட்டாக் பண்றா. 2 பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள டாரிக்கும் தேசிக்கும் அந்த இடத்த கண்டுபிடிச்சு உள்ள வந்துடுறாங்க. இவங்க வராங்கன்னு தெரிஞ்சதுமே அந்த டாக்டர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. தேசிக்கு வந்து பார்க்குக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். டாரிக் அந்த டாக்டரை தேடிட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு இருக்கான். அங்க அந்த டீச்சர் கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் போயிட்டு அந்த வாயில இருக்க கிளிப் எல்லாம் கலட்டி விட்டுட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்பதான் அந்த டீச்சர் சொல்றான், அந்த பொண்ணோட பேரு ஹேரின். அவ வந்து ஏதோ ஒரு ஊர் சொல்லி அந்த ஊர்ல டென்டிஸ்டா இருக்கா. அவ ஒரு ஸ்டாக்கர் சார். ரொம்ப நாளாவே என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. நானும் நிறைய தடவை அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனா இந்த விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ மேல டிஃபமேஷன் கேஸ் தான் ஃபைல் பண்றாங்களே தவிர அவளை யாரும் ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றானா. சோ அந்த பொண்ணோட பேரு ஹேரின், அவ இந்த ஊர்ல டென்டிஸ்டா இருக்கா அப்படின்ற விஷயத்துல இவன் கால் சென்டருக்கு அனுப்பி அந்த பொண்ணை பத்தின டீடைலை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஹாஸ்பிட்டல் அனுப்புற வேலையை பார்த்துட்டு இருக்கான். அந்த டென்டிஸ்ட் ஹேரினை பத்தின டீடைல் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த டீச்சர் ஜூன் எந்த பில்டிங்ல குடியிருந்தாலும் அதே பில்டிங்ல தான் இவ கிளினிக்குமே வச்சிருந்திருக்கா. அந்த பில்டிங் இவளோட அப்பாவுக்கு சொந்தமானதுதானா. இந்த ஹோட்டல் வீமோ பீச் குயின் ஹோட்டலுமே இவங்க அப்பாவுக்கு சொந்தமானது தான். அதனாலதான் இந்த வேலையெல்லாம் இந்த ஹோட்டல்ல வச்சு பாத்திருக்கா அப்படின்ற விஷயத்த கங்ஜோ கண்டுபிடிச்சு சொல்றான். அந்த டீச்சர் சொல்றான், என்னோட பில்டிங்ல தான் சார் அவளுமே இருந்தா. ஆரம்பத்துல அவ என்கிட்ட நல்லா தான் பேசினா, நல்லா தான் பழகினா. அதனால நானே தான் அந்த பொண்ணு கிட்ட போய் டின்னருக்கு போலான்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவ கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கான்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சதுமே நான் அவளை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சார் அவளோட பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் மெசேஜ் மூலமா அவனுக்கு தொடர்ந்து ஸ்டாக் பண்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறது. எதுக்காக நீ இன்னைக்கு எனக்கு கிளினிக்கு பார்க்க வரல, பல்லுவலி இருந்தா மட்டும் தான் என்ன பார்க்க வருவியா, நான் வேணா அந்த பல்லுவலியை வர வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டி அனுப்பியிருக்கா. இவன் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனோட அபார்ட்மெண்ட்டை போய் ஓபன் பண்ணி ஏதோ அவளோட வீடு மாதிரி ஆக்குபை பண்ணிக்கிறது, தொடர்ந்து மெசேஜ் மூலமா டார்ச்சர் பண்றது. இவ இப்படி பண்ணதுனால அவளோட நம்பரை நான் பிளாக் பண்ணேன். ஆனா உடனே அவ வேற ஒரு பர்னர் போன் வாங்கி அதுல இருந்து தொடர்ந்து இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. தயவு செஞ்சு அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி அழுதுட்டு இருக்கான். இவனுக்கு ரெஸ்கியூ பண்றதுக்காக ஆம்புலன்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தேசிக்கும் டாரிக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த பேஸ்மெண்ட்ல தேடிட்டு போய்கிட்டு இருக்காங்க. கங்ஜோ கிட்ட ஏதாவது சத்தம் கேக்குதாமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அது பேஸ்மெண்ட்ங்கிறதுனால எனக்கு எந்த சத்தமும் சரியா கேட்கல, ஏதோ தூரத்துலதான் சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க கங்ஜோ சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அந்த ஹேரின் பின்னாடில இருந்து வந்து டாரிக்கோட கழுத்துலயே அட்டாக் பண்றா. அவளை புடிச்சு தள்ளி விட்டுட்டு பாக்குறான். அவ கழுத்துல ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு வச்சிருக்கா. என் காதலுக்கு குறுக்க வந்தல, அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சைக்கோ மாதிரி சிரிக்கிறா. இங்க டாரிக்கு மயக்கம் வருது. இந்த நாயை கொல்றதுக்காக வெறும் 1 கிராம் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அதுவே அதுக்கு போதும். மனுஷனுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சின்னதா கால்குலேஷன் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க டாரிக்கு ஒரு மாதிரி ஹெவியா மூச்சு வாங்கிட்டு இருக்கா. அவன் நல்லா மயக்கம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த பக்கத்துல இருந்து கங்ஜோ கவனிச்சுட்டு உடனே தேசிக்கு இன்ஃபார்ம் பண்றா. எங்க தண்ணி இருக்குன்னு பாரு, உடனே டாரிக்கு கொண்டு போய் கூட அவனுக்கு தண்ணி தேவை அப்படின்ற மாதிரி சொல்றா. அவன் தண்ணியை தேடி எடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இந்த ஹேரினை பத்தி இன்னொரு விஷயமும் தெரிய வருது. இந்த ஹேரினோட அப்பா அம்மாக்கு சின்ன வயசுல டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. இவ அவங்க அம்மா கூட தான் வளர்ந்திருக்கா. அவங்க அம்மா அவங்க அப்பாவை பிரிஞ்சு இருந்ததுனால கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதனால இந்த ஹேரினை சின்ன வயசுல இருந்தே சைக்கலாஜிக்கலா அபியூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த அபியூஸ்ல பாதிக்கப்பட்டதுனால இந்த ஹேரினுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது அவங்க அம்மா இவளை பண்ற அபியூஸ் தான் அவ லவ் அப்படிங்கிற மாதிரி அவ தப்பான ஒரு எண்ணத்தோட அவ வளர்ந்திருக்கா. அதனாலதான் இந்த டீச்சருமே அவன் ரிஜெக்ட் பண்ணதும் அவனை அபியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இப்போ நீ அவளை சைக்கலாஜிக்கலா தான் மடக்க முடியும், கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி கங்ஜோ தேசிக் கிட்ட சொல்றா. அவனும் சரின்னு சொல்லி தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு போறான். அங்க அந்த பொண்ணு டாரிக்க போய் அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கா. இப்ப நான் உன் பல்ல புடுங்கட்டுமா கண்ணை புடுங்கட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த கொரோடாவை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காளா. இவன் போய் துப்பாக்கியை காமிச்சு ஸ்டாப் பண்றான். இங்க பாரு, இப்ப உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், இல்லைன்னா செத்துருவாரு. அவர் செத்துட்டாருன்னா நீ டாக்டர்ல இருந்து மர்டரர் ஆயிடுவ, சொன்னா கேளு அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறான். ஆனா அவ அதை கேட்கறதுக்கு தயாராவே இல்ல. இவனை கொல்றதா இல்ல அவனை இழக்கிறதா அப்படின்னா என்னால அவனை இழக்க முடியாது, வேணா இவன் சாகட்டும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா எப்படியும் அவளை கொஞ்சமா டைவர்ட் பண்ணி தேசிக்கு அவளை பாஞ்சு போய் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறான். அதுக்குள்ள ஜூங்கி எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டாரிக்கு தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இவங்களும் வேகமா ஓடி போய் டாரிக்கு தண்ணியை கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்ச உடனே அவன் கொஞ்சம் நார்மல் ஆகிடுறான். இந்த பொண்ணையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்கூல் டீச்சர் அந்த பியோலோட கிட்னாப்பிங் கேஸுமே இதோட முடியுது.
இன்னைக்கு இந்த கேஸ்லயே நம்ம தேசிகோட பெர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் ஹெவியா இருந்திருக்கும் இல்லையா? அந்த கிட்னாப்பரையுமே இவன் தான் பாஞ்சு போய் அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பான். இந்த டென்டிஸ்டையும் இவன் தான் அரெஸ்ட் பண்ணான். டேரிக்கையும் இவன் தான் காப்பாத்தினான். என்னமோ உனக்கு இந்த வேலைக்கு தகுதியே இல்ல, உனக்கு இந்த வேலையில டச் விட்டு போச்சு, நான் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஏகப்பட்ட காரணம் சொன்னேன். ஆனா இன்னைக்கு பார்த்தல உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி ஜூங்கி அவனுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கங்ஜோ என்ன பண்றா, பார்க் கிட்ட சொல்லி அந்த டீச்சர் கிட்ட வாக்கி டாக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூன் கிட்ட இவ பேசுறா. நீங்க இந்த ஸ்டாக்கிங்னால ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அதை சரியா புரிஞ்சுக்காம ஸ்டார்டிங்ல நாங்க உங்க மேல சந்தேகப்பட்டு இந்த கேஸை கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம், அதுக்காக ரொம்ப சாரி. ஸ்டாக்கிங்கிறது எல்லாரும் ரொம்ப சாதாரண கிரைம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அது ரொம்ப பெரிய கிரைம், அதுக்கு கண்டிப்பா பெரிய ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும், கண்டிப்பா நான் அதுக்கான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த டீச்சர் போய் அந்த பொண்ணு கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்னாலதான் நீ இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட, அப்புறம் அவன் ஏதோ உன்னோட போட்டோ வச்சிருக்கேன்னு சொன்னானே அது என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நான் நிறைய பேர் ஏமாத்தி இருக்கேன் தான், ஆனா என்னோட போட்டோ யாருகிட்டயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அவன் தேவையில்லாம போய் சொன்னா நீங்க எப்பவும் போல எல்லாரையும் நம்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ உன் அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு தப்பிச்சு வெளியில ஓடும் போதெல்லாம் நீ இந்த மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிற, இந்த மாதிரி பயந்து பயந்து ஓடுறத முதல்ல நிறுத்து, நீ உனக்காக ஸ்டாண்ட் எடுக்க பாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல இந்த பொண்ணு பியோலோட அப்பா அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுமே அம்மா பொண்ணு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா அவங்க அப்பா ஓடி வந்து அவளை பிடிக்கிறாங்க. ஆனா இவ அவங்க அப்பாவை பார்த்ததுமே ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போயிடுறா. அவங்க அப்பா வந்து அவளை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களா, என்ன தொடாதீங்க என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி ரொம்ப அருவருப்பா துடிச்சு போய் கத்திக்கிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு வந்து என்னாச்சு ரொம்ப பயந்துட்டியா, எல்லாரும் உன்னை பயமுறுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டச் பண்ண வராங்களா. ஏதோ ஒரு கொடூரமான மிருகம் தன்னத்தோட வந்தா எப்படி பயந்து போய் கத்துவாங்க அந்த மாதிரி அந்த பொண்ணு துடிச்சு போய் கத்துறா. எல்லாரும் ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல நீங்க எல்லாம் இருக்கிறதுனால அவ பயந்து போயிருக்கா, இன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படி, அதனாலதான் அப்படி, வீட்டுக்கு போனா சரியா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாங்க. டேரிக் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வந்து அந்த அப்பாவோட கையை பிடிச்சி பின்பக்கமா முறுக்கி எதுவுமே நடக்காம எதுக்குடா அந்த பொண்ணு இந்த மாதிரி துடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அவ எப்ப பார்த்தாலும் தப்பு பண்றவ வெளியில ஓடி போய் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பா, நடிச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றானா. எந்த பெத்தவங்களாவது இப்படி பொண்ணை பத்தி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். இங்க பாரு, நீ ஒரு லாயர் மேல கை வைக்கிற, இதுக்காக நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீ எல்லாம் ஒரு லாயராடா, நீ எல்லாம் ஒரு அப்பாவாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு அந்த பொண்ணை அவங்க கிட்ட ஒப்படைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து கேர் சென்டருக்கு அனுப்பி வச்சிடுறான். அதுக்கப்புறம் இவன் கார்ல உட்காந்துட்டு இவனுக்கு சின்ன வயசுல நடந்த அபியூஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இந்த பொண்ணுக்கு இந்த பியோல பார்க்கும்போது அவனோட தங்கச்சி ஞாபகம் தான் வருது. சின்ன வயசுல இவன் என் தங்கச்சி கூட உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான். படிக்கட்டுல அவங்க அப்பா ஏறி வர சத்தம் கேட்டதுமே இவங்க தங்கச்சி, அண்ணா நீ மறைஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேரிக்க கூட்டிட்டு போய் அலமாரிக்குள்ள மறைச்சு வைக்கிறான். அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் காமிக்கல, ஆனா அதையெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம டிடெக்டிவ் டேரிக்குமே சின்ன வயசுல அமெரிக்காவுக்கு அடாப்ட் பண்ணிட்டு போய் அந்த அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ்னால அபியூஸ் பண்ணப்பட்டிருந்திருக்கான் இல்லையா, இவன் அவங்க மேல கேஸுமே போட்டிருந்திருக்கான். அதை பத்தி கங்ஜோக்கு தெரிய வந்து இவளுக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலமா அந்த கேஸை பத்தின டீடைலை எடுக்கிறான். டேரிக் தான் அவங்க அப்பா மேல சைல்டு அபியூஸ்க்கான கேஸை ஃபைல் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கான எவிடன்ஸுமே இவன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். ஆனா இவன் சப்மிட் பண்ண எவிடன்ஸ் எதுவுமே போதுமானதா இல்ல அப்படின்னு சொல்லி கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுல டேரிக் தோத்து போயிருந்திருக்கான். அந்த டீடைல்லாம் இவ படிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் இவ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இவ இதுக்கு முன்னாடியே டேரிக் கூட ஒரு அமெரிக்கன் போலீஸ் இருப்பான் இல்லையா, அவங்கிட்ட போய் இந்த சைல்டு அபியூஸ் கேஸை பத்தி அவ கேட்டு இருந்திருக்கா. இது எங்க கேப்டனோட பிரைவசி, அதை நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உங்க கேப்டனுக்காக தான்ப்பா நானும் கேட்கிறேன், நான் அவரோட பார்ட்னர் தான், அவர் கூட சேர்ந்து வேலை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலே ஏதாவது ஒரு காரணத்தினால நான் அவர் அப்செட் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் கேட்கிறேன், தயவு செஞ்சு சொல்லு, நீ என்ன நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுமே சொல்றான். கோர்ட்ல டேரிக் அவங்க அப்பாவுக்கு எதிராக கேஸ் போட்டப்ப அவனோட அந்த அடாப்ட் பண்ண அப்பா வந்து டேரிக்கையும் அவனோட தங்கச்சியும் அடிக்கிற மாதிரி இவங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோவை தான் எவிடன்ஸா கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு வீடியோல டேரிக்கே அவனோட தங்கச்சி அவங்க அப்பா ரூமுக்கு கூட்டிட்டு போய் விடுற மாதிரி இருந்திருக்கு. அதை பாக்குறவங்க அதுக்கு தப்பான அர்த்தத்தை தான் எடுத்திருக்காங்க. அதனாலேயே அந்த கேஸ் தோத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் டேரிக் பியோல அவனே கேர் சென்டருக்கு கூட்டிட்டு வந்து விட்டு அவங்க அப்பாவுக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கான ஏற்பாடுமே அவன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். என்ன அடாப்ட் பண்ணிட்டு போன அப்பா இங்க நான் இருக்க ஷெல்டருக்கே தேடிட்டு வந்தா நான் என்ன பண்றது, எனக்கு பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி பியோல் சொல்றான். ஒன்னும் கவலைப்படாத, உங்க அப்பாவுக்கு எதிராக ரீஸ்ட்ரைனிங் ஆர்டர் வாங்கிடலாம். உங்க அப்பா இங்க வந்தாருன்னா நீ போலீஸ்க்கு கால் பண்ணா போதும், அவரால் உன்னை வந்து பார்க்கவும் முடியாது, உங்ககிட்ட பேசவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்களுமே சின்ன வயசுல அடாப்ட் பண்ணி தான் எடுத்துட்டு போனாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அமெரிக்காவுக்கு போயிட்டீங்களாமே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றான். ஆனா அவனுக்கு தான் தெரியும் அவனோட கஷ்டம் என்னன்றது. அவனுமே அவனோட கஷ்டத்தெல்லாம் இந்த பொண்ணு கூட ஷேர் பண்ணி அதை வந்து அவளுக்கு ஒரு மோட்டிவேஷனா சொல்லிட்டு இருக்கானா. ஆனா நீங்க எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணீங்க, எனக்கு என்ன அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவங்கள கொல்லணும்னு தோணும், நீங்க எப்படி சமாளிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாளா. நான் ஒரு தடவை எங்க அப்பாவோட கன் எடுத்துட்டு போய் அவரோட வாசல்லையே நின்னுட்டேன், அவரை ஷூட் பண்ணணும்ன்ற முடிவோட. அதுக்கப்புறம் என் தங்கச்சியோட குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டாப் பண்ணேன். அவர் நான் இல்லாம இருக்க மாட்டேன், நீ ஒருவேளை அப்பாவை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா நானும் நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. அவளாலதான் இன்னைக்கு நான் இங்க போலீஸா நின்னுட்டு இருக்கேன்.
இருக்கேன், இல்லனா நான் போலீஸா இல்ல ஜெயில கைதியா இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. உங்க தங்கச்சி இப்ப எங்க இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. அது கேட்டதான் அவன் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறான். அவளுக்கு நடக்கக்கூடாத விஷயம்லாம் நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பியோலுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இவன் இப்படி இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப சப்போர்ட்டாவும் அவளுக்கு நல்ல விதமாவும் நடந்துட்டு இருக்கான் இல்லையா. அதனால இவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ ஒரு விஷயத்த சொல்றா. நான் அந்த சர்க்கஸ் பைரட் கம்யூனிட்டில இருந்தேன் இல்லையா, அங்க நான் ரேஞ்சர்னு ஒருத்தவங்க கூட சாட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ரேஞ்சர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, அவனுக்கு ஜோஜோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானா, அவங்க கூட சாட் பண்ணிட்டு இருந்தானா. அந்த ஜோஜோ கூட ரீசெண்டா அவங்க தாத்தா பாட்டியை கொன்னுட்டு அவனுமே செத்து போயிட்டான், நியூஸ்ல கூட வந்துச்சு, இது பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. இது கேட்டதும் டைரக்ட் ஷாக் ஆயிட்டு அந்த ஜோஜோவோட பேர் என்ன பண்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆமா உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஷாக் ஆகி போய் கேக்குறா. ஆக்சுவலா இந்த கேம் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே ரியல் லைஃப்ல லூசர்ஸா இருப்பாங்க, கேம்லயாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வீரமா இருக்கலாமேன்னு சொல்லி தான் இந்த கேம்குள்ள வராங்க. அப்படிதான் அந்த பண்டியுமே ரியல் லைஃப்ல அவனை எல்லாரும் ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க, ஸ்கூல்ல அவனுக்கு பயங்கரமா புள்ளி நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் இந்த கேம் கம்யூனிட்டிக்குள்ள வந்தான், ரேஞ்சர் கூட ஃப்ரெண்டா இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு சர்க்கஸ் மேன் அப்படிங்கிற ஒரு லேடி காப்போட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். இந்த ரேஞ்சர் கூட பேசுறதையும் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். ரேஞ்சர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டான், இப்படி அவன் ஏதோ ஒரு சர்க்கஸ் மேனை பார்த்ததும் என்ன கைவிட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கோவிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாளா. அந்த ரேஞ்சர்ங்கிறவனோட கான்டாக்ட் உங்ககிட்ட இப்பவும் இருக்கா, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல அவன் ஒரு தடவை என்கிட்ட எக்ஸாம்க்கு படிக்க போறேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நான் அவனை கான்டாக்ட் பண்றதே விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த கம்யூனிட்டில 24 மணி நேரம் வரைக்கும் தான் நாங்க பண்ற மெசேஜஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதே சமயம் எங்க கால் சென்டர்ல கங்ஜோ கிட்ட ஹான் வந்து ஒரு விஷயத்த சொல்றான். அந்த கேம் கம்யூனிட்டில சிசி மேன் ஒருத்தன் என்ன கான்டாக்ட் பண்ணா, அந்த பேரை கேட்டதுமே எனக்கு சர்க்கஸ் மேன்ங்கிற பேர் தான் எனக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனாலேயே அவன்கிட்ட நான் திரும்ப பேச்சு கொடுத்தேன். அவனோட பேட்சை விக்கிறதா சொன்னா, நானும் அதை வாங்குற மாதிரி அவனை அப்ரோச் பண்ணேன். அதை வாங்குறதுக்காக என்ன இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றான். இது கொஞ்சம் ஆபத்தான மிஷனா இருக்கு, நீ தனியாலாம் தயவு செஞ்சு போயிட வேண்டாம், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட துணைக்கு தேசிக்கையுமே கூப்பிட்டுக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து தான் கிளம்பி போறாங்க. இங்க டேரிக் அந்த பியோல்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாலையா, அப்போ இந்த அமெரிக்கன் போலீஸ் வேகமா ஓடி வந்து ஒரு எமர்ஜென்சியான விஷயம், நான் இந்த மாதிரி நம்மளோட FBI-ல மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிற கிரிமினல்ஸை பத்தி நான் விசாரிச்சேன், ஒரு ஷாக்கிங்கான உண்மை தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இந்த மாதிரி இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் வந்து ரொம்ப சிவியரா பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுடைய பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகும்போது ஹார்மோன்ஸும் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்படி அவங்க ஹார்மோன்ஸ் ஷிஃப்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க உடம்போட சைஸையுமே மாத்திக்குவாங்களாம். நிறைய கிரைம்ல கிரிமினல்ஸ் வந்து கிரைம் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்களோட ஹார்மோன்ஸை மாத்தி உடம்போட சைஸை சின்னதாக்கி எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதுமே டேரிக்கு அந்த டாங்பாங் மேலதான் சந்தேகம் வருது. எனக்கு அவன் மேல சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. அவன் லீசாவோட மர்டர் நடந்தப்ப ஹோட்டல்ல பார்ட்டில இருந்ததா சொன்னான், அந்த ஹோட்டல்ல செக் பண்ண அவனோட அலிபி கரெக்டா என்னன்றத பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அவசர அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இங்க இந்த கில்லர் டாங்பாங்க தான் காமிக்கிறாங்க. அவனோட உடம்ப போட்டு ஏதோ ரப்பரை முறுக்குற மாதிரி முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கான். நார்மலா ஒரு ஆணோட உடம்பு எப்படி ரஃபா இருக்கும், அந்த மாதிரி இவன் முறுக்குனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த உடம்பு பொண்ணோட உடம்பு மாதிரி சாஃப்டா மாறிடுது. அதுக்கப்புறம் அவன் கஞ்சோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு முகத்துக்கு அந்த மாஸ்க போட்டுக்கிறான். உடம்பு ஆட்டோமேட்டிக்காவே அவனுக்கு பொண்ணு உடம்பு மாதிரி மாறிடுது. முகத்துக்கு மட்டும் அவன் மாஸ்க போட்டு மாத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இங்க கங்ஜோ, தேசிக் அப்புறம் அந்த ஹான் 3 பேரும் அந்த சிசி மேன் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு பில்டிங்கோட கார் பார்க்கிங்க்கு தான் வர சொல்லியிருக்காங்க. கங்ஜோவும் தேசிக்கும் கார்லயே மறைஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க. இவன் நார்மலா ஏதோ ஒரு கேம் விளையாடுற கேமர் மாதிரி அவன் சொன்ன இடத்துக்கு கார் பார்க்கிங்க்கு வந்திருக்கான். அங்க யாருமே ஆட்கள் இல்ல. ஏதோ ஒரு கருப்பு கலர் கார்ல தான் வருவேன்னு சொல்லி அந்த சிசி மேன் சொல்லிருப்பான் போல இருக்கு. அந்த கார் அங்கதான் நின்னுட்டு இருக்கு, ஆனா காருக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். எனக்கு பயமா இருக்கு, இவன் காருக்குள்ள வேற ஆளை காணோம், எங்கேயாவது திடீர்னு என் மேல ஜம்ப் பண்ணிட்டானா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி காதுல இயர்போன் மாட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கானா. அதனால இங்க தேசிக்கு இருந்துட்டு நீ காருக்குள்ளேயே இரு, அந்த சர்க்கஸ் மேன் உன் மேலதான் ரொம்ப அப்சஷனோட இருக்கான், அவன் ஒன்னதான் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீ சேஃபா காருக்குள்ளே உட்காந்துக்கோ, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேசிக் காரை விட்டு கீழே இறங்கி போய் அங்க ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுக்கிறான். அந்த சமயத்துல கங்ஜோக்கு டைரக்ட் கால் பண்றான். ஆனா அவன் என்ன பேசுறான்னு தெரியல. இந்த டாங் பேங்க பத்தி தான் ஏதோ சொல்றான், ஆனா அவன் பேசுற வார்த்தை கட்டாகி வருது, சிக்னல் சரியாவே இல்ல. சிக்னல் சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோ காரை விட்டு இறங்கி சிக்னல் தேடி அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்கா. அவன் வேற அவசர அவசரமா பேசுறான். கங்ஜோ நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவசரமா பேசுறான். என்னாச்சு, ஏதாவது அர்ஜென்ட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறா. மறுபடியும் சிக்னல் கட் ஆகுது. இவ சிக்னலை தேடிக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கா. அதே சமயம் இங்க ஹான் வந்து அந்த கருப்பு கலர் காரை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே வரும்போது பின்னாடி காரோட டிக்கி ஓபன்ல இருக்கு. அத போய் எட்டி பாக்குறான். அந்த டிக்கில இருந்து ஒரு பொண்ணோட முடி தொங்கிக்கிட்டு இருக்கு, கீழே ரத்தம் வேற சொட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு பயந்து போய் கத்துறான். தேசிக்கும் ஓடி வந்து பாக்குறான். அந்த இடமெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. இங்க கங்ஜோ படிக்கட்டு ஏறி மேல வரா சிக்னலை தேடிட்டே. அப்ப யார் மேலேயே இடிச்சிடுறா. அவ இடிச்சதுல காதுல இருந்த இயர்போன் கீழே விழுந்துருதா. அதை கீழே எடுக்கிறதுக்காக குடிங்கிறா. அங்க இடிச்சது அந்த டாங் பேங் தான். நீங்க அந்த கால் சென்டரோட டைரக்டர் கங்ஜோ தானே, மறுபடியும் நம்ம மீட் பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான். அவன் குரலை கேட்டதுமே கங்ஜோ கண்டுபிடிச்சிடுறா இது சர்க்கஸ் மேன் சொல்லிட்டு. ஏன்னா அந்த குரலை அவ மறக்க மாட்டா, நிறைய தடவை கேட்டிருக்கா இல்லையா. 2 பேரோட வாய்ஸ் பிரிண்டும் ஒரே மாதிரி இருக்கு, இது சர்க்கஸ் மேன் தான் அப்படிங்கறது அவளுக்கு நல்லாவே தெரியுது. டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அவன் முன்னாடி நீட்டிடுறா. யார் நீ
அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவனும் திரும்புறான். அது அந்த டாங் பேங் தான். நீ என்னோட முகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தல, நானும் தான் உன்னோட இந்த அழகான முகத்தை பார்க்கணும், அதை உடைச்சு எடுக்கணும்னு சொல்லி நானுமே ரொம்ப நாளா ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறித்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இவளோட இயர்போன் அந்த டாங் பேங்கோட காலுக்கடியில தான் கிடக்குது. அந்த போனுக்கு இந்த டாரிக் கால் பண்றான். கங்ஜோ, அந்த டாங் பேங் தான் உண்மையான கில்லர். அவன் அவனோட ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணி அவன் உருவத்தை மாத்திக்கிறான், ஒன்ன மாதிரி உருவத்தை மாத்திக்கிறான். நம்மளால அவனை அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நினைச்சதை விட அவனுடைய மல்டிபிள் பர்சனாலிட்டி ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் அங்க பேசிக்கிட்டு இருக்கான். இங்க கங்ஜோ அவன் முன்னாடி துப்பாக்கி நீட்டி நின்றுட்டு இருக்கா இல்லையா? கண்ணிமிக்கிற நேரத்துல டக்குன்னு அவன் கிட்ட வந்து கங்ஜோவோட கழுத்துல ஒரு கையை, அவளோட துப்பாக்கியில ஒரு கையை வச்சு அழுத்தி பிடிச்சுக்கிறான். இந்த பொம்மையை வச்சா நீ என்ன மிரட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி தூக்கி கடாசிட்டு ஒரு கத்தி எடுத்து அவ கழுத்துல வச்சுக்கிறான். நீ எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்ட, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடூரமா சொல்லிட்டு இருக்கானா. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்குள்ள பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகுது. வேற ஏதோ ஒரு பர்சனாலிட்டி வருது. உனக்கு என்ன பைத்தியமா, இது யாருன்னு தெரியலையா, இது நம்மளோட ட்வின், இவ்வளவு போய் கொலை பண்ண பாக்குற அப்படின்ற மாதிரி ரெண்டாவதா வந்த பர்சனாலிட்டி சொல்லுது. உடனே மறுபடியும் பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகி முதல்ல இருந்தவனே வரான். வாயை மூடுற முட்டாளே அப்படின்ற மாதிரி திட்டுறான். அவனோட உடம்புக்குள்ளேயே மாத்தி மாத்தி ஒரு பர்சனாலிட்டியும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குறதுக்கு அப்படியே அன்னியன் சீனை பாக்குற மாதிரி தான் இருக்கு. கஞ்சோ ஒரு மாதிரி பயந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் போன் மூலியமா டாரிக்குமே இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.